தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகளை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முஸ்து அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பண்டிகை என்றாலே உற்சாகம்தான். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தீபாவளி பண்டிகை வருகிற 20ஆம் தேதி திங்கட்கிழமை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பட்டாசுகளை சென்னை வாசிகள் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு வசதியாக நாம் இருக்கக்கூடிய இந்த தீவுத்திடலில் அமைக்கும் பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அமைக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பட்டாசு கடைகள் டெண்டர் மூலம் ஒவ்வொருவருக்கும் அலர்ட் செய்யப்பட்டு அந்த பட்டாசுகளை குவிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நாட்களில் இந்த பட்டாசு கடைகள் என்பது இதன் மூலம் விற்பனை என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளைத்தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பட்டாசு கடைகள் அமைக்கும் பணிகள், மறுபக்கம் காவலர்கள் தற்பொழுதே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்றும் அதனை தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு வசதிகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் பட்டாசுகளை பொறுத்தளவு எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் கடைகளில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான தீவுத்திடலில் ஒரே இடத்தில் இந்த பட்டாசு கடைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அமைக்கப்படுவது. ஏனென்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீபாவளி என்றால் பட்டாசு இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை. அந்த வகையில்தான் கிட்டத்தட்ட பட்டாசு கடைகள் அமைக்கும் பணி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல பிராண்டுகள் பல்வேறு தள்ளுபடி விலைகளில் இந்த இடத்தில் விற்பனை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில நாட்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த தீவுத்திடல் பட்டாசு விற்பனை கடைகள் என்பது களை கட்ட இருக்கிறது. சென்னை வாசிகள் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை ஒரே இடத்தில் வாங்குவதற்காக இங்கே குவியலாம். அனைத்து விதமான பாதுகாப்பு அம்சங்களுடன் இது தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கிறது அரசு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.